ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ET349 எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி டிசைனில் இன்ட்ரப்ட்ஸ் இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தான் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸாக இருக்கட்டும், அதோட நிறைய ப்ரீவியஸாக பின் டயக்ராமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே க்ரியேட் பண்ணி தந்துடுறேன். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த இந்த வீடியோ கீழே அதுக்கு ப்ரீவியஸாக போட்ட வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணுறது மூலமா உங்களாலையுமே அந்த வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துக்க முடியும். அண்ட் முடிஞ்சளவு நான் எல்லா வீடியோக்கான நோட்ஸும் உங்களுக்கு கீழே லிங்காக பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ வாங்க நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ட்ரப்ட்ஸ் இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் இன்ட்ரப்ட்ஸ்னால் என்ன டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்ட்ரப்ட் இஸ் அன் ஈவெண்ட். அது ஒரு ஈவெண்ட் ஆர் சிக்னல் தட் ஸ்டாப்ஸ் த மெயின் ப்ரோக்ராம் டெம்பரவரிலி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு அன் எக்ஸ்டர்னல் டாஸ்க். ஒரு மெயின் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோட ஃபுல் கண்ட்ரோலையுமே எக்ஸ்டர்னலாக நடக்கிற ஒரு டாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டோ அல்லது ஒரு சிக்னலோ அதோட மெயின் ப்ரோக்ராமை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணி டெம்பரவரியாக அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணாது, டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோட மொத்த கண்ட்ரோலையுமே எக்ஸ்டர்னலாக நடக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரப்ட்னா இடையூறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த டாஸ்க், அந்த கண்ட்ரோல் கொடுத்ததுக்கப்புறம் டாஸ்க் பண்ணதில்லை, அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா த கண்ட்ரோலர் ரிட்டர்ன் டு இட்ஸ் மெயின் ப்ரோக்ராம். இது பண்ணதுக்கப்புறமா தன்னோட மெயினான ப்ரோக்ராம்க்கே திரும்ப அது ரிப்பீட் ஆயிரும். ஓகேங்களா, இதுதான் அதோட பேசிக்கான டெஃபினேஷன். ஸோ இன்ட்ரப்ட் சோர்ஸ் இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். என்ன இன்ட்ரப்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8051 ஹேஸ் 5 இன்ட்ரப்ட்ஸ். 5 இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது. நான் அந்த பின் டயக்ராம் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். 5 இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது. நம்ம அதில் 4 இன்ட்ரப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதில் 5 இன்ட்ரப்ட்ஸ் மொத்தம் இருக்குது. ஓகேங்களா, என்னென்ன இன்ட்ரப்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட்ஸ். எக்ஸ்டர்னலாக 2 ஹார்ட்வேர் செலக்ட் பண்ணிக்கிற இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது. 2 டைமர் ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது. சீரியல் கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் இன்ட்ரப்ட் இருக்குது. 2 ஹார்ட்வேர் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட் இருக்குது. அதுக்கப்புறமா 2 டைமிங் ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்ட் இருக்குது. ஓகேங்களா, இதில் அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்டை INT0ன்னு ரிமைண்ட் பண்ணுவோம். அது எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட் 0. INT1னா எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட் 1. 2 டைமர் ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்ட் அப்படின்னா TF0னா டைமர் 0 ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்ட், டைமர் F1 ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்ட். சீரியல் கம்யூனிகேஷன் இன்ட்ரப்ட்னா RI/T. RIனா ரிசீவிங் இன்ட்ரப்ட், TRனா டிரான்ஸ்மிட்டிங் இன்ட்ரப்ட். ஓகேங்களா, ரெஜிஸ்டர்ஸ் யூஸ்டு டு இன்ட்ரப்ட் த ப்ராசஸ். ரெஜிஸ்டர் அந்த இன்ட்ரப்ட் ப்ராசஸில் என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோன்னா IE ரெஜிஸ்டர் 1, IP ரெஜிஸ்டர் 1, TCON ரெஜிஸ்டர் 1. IP ரெஜிஸ்டர் அப்படின்னா இன்ட்ரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டர், IP ரெஜிஸ்டர்னா இன்ட்ரப்ட் ப்ரையாரிட்டி ரெஜிஸ்டர், TCONனா டைமிங் கவுண்டர் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு ரெஜிஸ்டர் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ட்ரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டர், த நேம் இட் செல்ஃப் ரெப்ரசன்ட் தட் இட் இஸ் எ பிட் அட்ரஸபிள் ரெஜிஸ்டர். ஒரு பிட் எங்கே இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனேபிளிங் அண்ட் டிஸ்எனேபிளிங் த இன்ட்ரப்ட். ஒரு இன்ட்ரப்டை எனேபிள் பண்ணணும் அண்ட் டிஸ்எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்ட்ரப்ட் எனேபிள், தட் இஸ் IE ரெஜிஸ்டர் தான் தேவைப்படும். இது நம்ம MSB மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், LSB லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிட்டில் இருக்கிறது. இந்த 5/6ல் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அதை ஃபியூச்சர் யூஸ்க்காக நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இது எக்ஸ்டர்னல்ன்றதால EX0, ET0, EX1, ET1, ES, அதுக்கப்புறமா ஃபியூச்சர் ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் EB. இதில் ஒவ்வொன்று இந்த போர்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை IE0, IE1, IE2, IE3, IE4, IE5ன்னு சொல்லுவோம். ஏன்னா IEனா என்ன, இன்ட்ரப்ட் எனேபிளிங் ரெஜிஸ்டர். ஓகேவா, IE0 EX0னா எனேபிள் என்னென்ன பண்ணுதுன்னா எனேபிள் அல்லது டிசேபிள் பண்ணுது எதனா எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட் 0. ஓகேங்களா, EX1 எப்படின்னா EX0வோட வேல்யூ 1 இருந்தால் INT0 எனேபிள் பண்ணும். EX0வோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா INT0 டிசேபிள் பண்ணிடும். ஓகேவா, இப்போ IE1 இந்த போர்ட்டோட வேலை என்னென்னா ET0 என்ன பண்ணுதுன்னா எனேபிள் டிசேபிள் டைமிங் ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்ட். TF0 சொன்னேன் இல்லையா, அந்த டைமிங் ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்டை எனேபிள் அல்லது டிசேபிள் பண்ணிடும். ET2 என்ன இந்த இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், EX1 எனேபிள் அல்லது டிசேபிள் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட்ஸ். எனேபிள் அல்லது டிசேபிள் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் டிவைஸை இது பண்ணும். 1 எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் டிவைஸ் 1 என்னது, அதை அப்படியே எனேபிள் ENT1. ஓகேவா, அதை எனேபிள் பண்ணுறதுக்கும் டிசேபிள் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும்.
IT3 இது வந்து ET1 ரெஜிஸ்டர். ET1 இது வந்து எனேபிள் அல்லது டிசேபிள் டைமர் 1 ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்ட், அதாவது வந்து TF1 வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து IE4 வந்து ES இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் அல்லது டிசேபிள் சீரியல் கம்யூனிகேஷன் இன்ட்ரப்ட், RIRF சொன்னாலே அந்த சீரியல் கம்யூனிகேஷன் இன்ட்ரப்டை வந்து இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். IE6 ப்ரீவியஸாக நம்ம அந்த இதில் பார்த்த மாதிரி ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ்க்காக. IE7 வந்து EAனா எனேபிள் அக்னாலேஜ்மெண்ட், அந்த எனேபிள் வந்து எனேபிள் ஆயிருக்கா அல்லது இல்லையான்றது அக்னாலேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு. அதில் EAவோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா நோ அக்னாலேஜ்மெண்ட், எந்த அக்னாலேஜ்மெண்ட்டும் இருக்காது. EA வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா எனேபிள் த அக்னாலேஜ்மெண்ட். இது வந்து டிசேபிள் த அக்னாலேஜ்மெண்ட், இது எனேபிள் த அக்னாலேஜ்மெண்ட். ஓகேவா? இப்போ வந்து IP ரெஜிஸ்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். IPன்னா இன்ட்ரப்ட் ப்ரையாரிட்டி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரையாரிட்டி லெவல் ஆஃப் த இன்ட்ரப்ட்ஸ் கேன் பி சேஞ்ச். ஒவ்வொரு அந்த பிட்டுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகும். எப்படின்னா சேஞ்ச் பை சேஞ்சிங் த கரஸ்பாண்டிங் பிட் இந்த IP ரெஜிஸ்டர். அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ப்ரையாரிட்டி லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதே மாதிரி இது MSB மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், இது LSB லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். ஓகேவா? இது ப்ரையாரிட்டின்றதால PX0, PT0, PX1, PT1, PS1 3 பிட்டை வந்து நம்ம ஃபியூச்சர் பர்பஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? IP0னா என்னென்னா PX0 it defines the external hardware interrupt 0 priority level. IP1 வந்து PT0 priority level of timer overflow interrupt. IP2ல PX1 இருக்குது, அது priority level of external hardware interrupt 1. PT1னா priority level of timer on overflow interrupt. IP4ல PS இருக்குது, அது வந்து priority level of serial port interrupt. ஓகேங்களா? ஸோ IP5, IP6, IP7 வந்து ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ்க்காக. இதில் வந்து இன்ட்ரப்ட் வெக்டார் டேபிள், இது இன்ட்ரப்ட் வெக்டார் டேபிள். இந்த இன்ட்ரப்ட் வெக்டார் டேபிள் வந்து எப்படின்னா அந்த வெக்டார்ன்ற வேர்டு வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த இடத்துல அட்ரஸை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? நமக்கு 5 இன்ட்ரப்ட் இருக்குன்னு தெரியும். INT0, INT1, INTF1, RF1, INT1. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த INT0 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அட்ரஸ் வந்து 0003H ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இதில் வந்து INT0க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியும் RE/TI அதாவது வந்து ரிசீவிங் இன்ட்ரப்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்மிட்டிங் இன்ட்ரப்ட்டுக்கு லோயஸ்ட் ப்ரையாரிட்டியும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? இங்கே INT1 இது RFT1, இது வந்து TF0 இது TF1. ஓகேங்களா? இது TF0 வந்து 000BH லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. INT1 வந்து 0013H இது லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. TF1 வந்து 0001BH இதுவும் லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? இந்த வெக்டார் டேபிள் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதை பொறுத்து நம்ம வந்து ப்ரையாரிட்டியை டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, 2 ரெஜிஸ்டர் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து 3வது ரெஜிஸ்டர். ஃபஸ்ட்டு பார்த்தது எனேபிள் ரெஜிஸ்டர், 2வது வந்து ப்ரையாரிட்டி ரெஜிஸ்டர், 3வது வந்து கவுண்டிங் ரெஜிஸ்டர், கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், டைமிங் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். TCON ரெஜிஸ்டர்னா டைமிங் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட் டு த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். அந்த டைப்பு எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்க ஹார்ட்வேர் வந்து டிவைஸ் வந்து என்ன டைப்பு, இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை 8051 மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் கவுண்டர் ரெஜிஸ்டரோட ஒர்க். ஓகேங்களா? MSB, LSB இது வந்து பார்த்தீங்கன்னா IT0, IE0, IT1, IE1, TR0, TF0, TR1, TF1. ஓகேங்களா? இதில் மோஸ்ட்லி நம்ம 4 பிட்டில் உள்ளது தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இது வந்து R1 அந்தளவு யூஸ் பண்ண மாட்டோம். TF0வும் TF1 வந்து யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி R பிட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸ் இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ the bits IE0 and IE1 are used to generate the external hardware interrupts. IE0வும் IE1ம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்டர்னலாக வந்து ஹார்ட்வேர் அந்த எப்படி சொல்கிறது எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த இன்ட்ரப்ட்ஸ் கேன் பி எய்தர் லெவல் ஆக்டிவேட்டடாக இருக்கும் அல்லது எட்ஜ் ஆக்டிவேட்டடாக இருக்கும் டிபெண்டிங் அப்பான் த IT0 அண்ட் IT1. ஓகேங்களா? IE0, IE1 வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அது வந்து எட்ஜ் ஆக்டிவேட்டடாக அல்லது வந்து எய்தர் லெவல் ஆக்டிவேட்டடாக அப்படின்றது எதை பொறுத்து டிபெண்ட் ஆகும்னா ET0, ET1 பொறுத்து டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சீரியல் போர்ட் இன்டரப்ட்ஸ் நம்ம வந்து சீரியல் போர்ட் கம்யூனிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் சீரியல் போர்ட் இன்டரப்ட் இஸ் ஜென்ரேட்டட் பை த லாஜிக்கல் ஆர்
RI/RF லாஜிக்கலாக உள்ள ஆர் ஆப்ரேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, திஸ் ஆர் தட். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம 2 இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா, ஏபின்னு 2 இன்புட் கொடுத்தோம்னா அது ஆர் கேட்டில் கனெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா RI/TI, RI டிரான்ஸ்மிட்டிங் அல்லது ரிசீவிங் ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நம்ம கவர் பண்ணியிருக்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அண்ணா யூனிவர்சிட்டியில் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்காகவும் இது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கலை அப்படின்னாலுமே நம்ம வந்து அதை பற்றின அந்த 8051 பற்றின நாலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்காக வந்து எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் இன்ட்ரப்ஷன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.